வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு இந்த பணிவான வணக்கம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் எப்படி இருக்கிறது சார்? அமெரிக்காவில் ஆங்காங்கே கொரோனா வைரஸ் வாதை மரணம் பரவி கொண்டிருக்கிறது என்று ஒரு யூடியூப் மூலம் தெரிந்து கொண்டேன். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் பரவலாக இருக்கிறது என்பதை உலக செய்தி மூலமாக தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட உலக செய்தியை உங்களுக்கு இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 13/11/2023 தி டாப் COVID-19 ஹாட்ஸ்பாட்ஸ் இன் த US. 14/11/2023 above 36 million American adults have received the updated COVID vaccine, CDC சொன்னது. This is equivalent to 13.9% of the US adult population. 14/11/2023 US witnesses spike in latest COVID variant cases. HV1 account for over 20% of total infections by CDC. 18/11/2023 in America COVID cases 16,000. இதான் அமெரிக்காவை பற்றி வந்த உலக செய்திகள். இதன் மூலமாக அமெரிக்காவில் கொரோனா பரவி கொண்டு என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் கடவுள் ஏதும் தீர்க்க தரிசனங்கள் கூறியிருக்கிறாரா சார்? 2020 ஆரம்பித்த கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் எவ்வளவு உயிர்களை பறிவுண்டது என்பதை பார்ப்போம். கொரோனா வைரஸ் வாதினால் பாதிக்கப்பட்டவர்கள் அமெரிக்காவில் 10,87,28,769 பேர். மரணமடைந்தவர்கள் 11,76,843 பேர். உலகம் முழுவதும் மரணமடைந்தவர்கள் 70 லட்சம் பேர். உலக நாடுகள் காட்டிலும் அமெரிக்காவில் தான் கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகம் அதிகம் அதிகம். இனிவரும் காலங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு மரணம் அமெரிக்காவில் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நான் கூறவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை அமெரிக்க ஜனங்களும் உலக ஜனங்களும் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 16/12/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். തുടർന്നതിന്റെ കെട്ട കൊട്ടയ്ക്കൊട്ടു കൊട്ടു കൊറു തൊട്ടുമീ. அமெரிக்க தேசம் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். மரணம் அத்தேசத்திலே குடிகொள்ளும். அமெரிக்க தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அத்தேசத்திலே கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுக்கும். 20/12/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். அமெரிக்க தேசத்திலே கொரோனா வைரஸ் வாதை மரணம் விசுவரூபம் எடுக்கும். தேசத்தின் ஜனங்கள் எனக்கு விரோதமாகவே, என் வார்த்தைகளுக்கு விரோதமாகவே ஆளிப்பேன். தேசத்தின் ஜனங்களை அழிப்பேன். கொரோனா வைரஸ் வாதையினால் மரணம் 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 அத்தேசத்திலே வாசமாயிருக்கு. 24/12/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உயிர்ந்தோரை கடமகோடே கடமாடு கெடே ககோடு பிட்ட கோடு கெடே மகோடோ ககருந்தோடே கங்கடோ கேக்கட்டா போட்டு கக்கட்டா
துக்கடைங்கு ஒக்கெடு தொக்கிட்டா கடந்தோ தொட்டை கேட்டா உடனே மாட்டோ தொட்டுமே செக்கட்ட கொக்கட்டோ கிண்ட கட்டோ திட்டம் கட்டுமா தொட்டங்கிட்டி மாதோ தோட்ட மீடிமா அமெரிக்க தேசம் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிருக்கிறேன். அழிப்பேன் ஜனங்களை கொரோனா வைரஸ் வாதையினால் மரணத்தினால் சன குவியல்கள் அங்கே ஜனங்கள் காண்பார்கள். மரணம் அத்தேசத்திலே குடிகொள்ளும். சங்கார தூதுவனுக்கு பணிப்பாளு அதிகமாகும். அவனது தூதுவர்களுக்கு பணி சுமை அதிகமாகும். அமெரிக்க தேசமெங்கும் மரண ஓலம் கேட்கும், மரண ஓலம் கேட்கும், மரண ஓலம் கேட்கும். வேதனைப்படுகிறேன். அத்தேசத்தின் ஜனங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன். 28/12/2022 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவு குறித்திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். துபிடைமை கடந்தோடு கொண்டு கிடங்கட தொட்டை கட்டமாகோட்டே துக்கடாமா கொடுங்கி டிம்மா டொப்பிக்கு டிங்கிற தொட்ட கொட்ட திட்டமே தொட ரீமா டோமே ரீமா ஐர்ந்த காடோமே கடமாவோ தொட்டமே ஹட ககட புட்டிங்கி டிம்மா கொட்டோ டிம்மா டிம்மா அமெரிக்க தேசம் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். கொரோனா வைரஸ் வாதையினால் மரணத்தினால் ஈர தேசத்தை காட்டிலும் அதிகமாக அதிகமாக அதிகமாகவே அமெரிக்க தேசத்திலே கொரோனா வைரஸ் வாதை மரணம் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். அத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிருக்கிறேன். 12/1/2023 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவு குறித்திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். கிடந்திரத்துக்கு திக்க இருந்து கொட்ட கொட்டு தொட்டுமே துபிதிமி போதம்ம பப்பரண்டத்துக்கு இருந்துக்கா ஆகார பாப்பு தூக்குறோமே சுபிதேமி போதம் மட்டத்தரண்டத்துக்கு இருந்து ஒக்கிட்டி மக்கொடுத்தோ துபிதேமி போதம்மப்ப ரெண்டத்துக்கு இருந்து ஆகார பப்பு தூக்குறோமி போதண்ட தரமே. உலகமெங்கும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே அதிகமாகும் 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 கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகமாகும் விசுவரூபம் எடுக்கும். ஜனங்கள் அமெரிக்க ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். வாதையினால் மரணத்தினால் தகனம் 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 கேள்விக்குறியாகும். அத்தேசத்திலே 16/2/2023 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவு குறித்திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேரிமா குரு சுபிதேகித் கையிலிருந்துக்கா உயிர்ந்து கையிலிருந்து கொட்டோமே ஹாலண்டோமே இடக்கேமா கடை கேரிமா உடந்திரட்ட திட்டமே உயிர்ந்தி கக்கடப்பட்டொங்கு மட்டெந்திரத்தை டெங்கிடு மோதல் தொண்டி மோதா பட்ட கொண்டு திட்டுமே சுபிடேங்கத்து கையிலிருந்து கட்டா ஹோட்டு உயிரி டிகடா கட்ட கரண்ட பொடேடிமா. அமெரிக்க தேசம் கொரோனா வைரஸ் மறுபடியும் விசுவரூபம் எடுக்கும். தகனம் கேள்விக்குறியாகும். தகனம் அமெரிக்க தேசத்திலே
தேசத்தின் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள், வியாகுலப்படுவார்கள். 19/2/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ಇರಂದು ಕೊಟ್ಟು ಶುಗರೆ ಕಕ್ಕಡ ಮಾಡೋ ಕೊಟ್ಟೆಮ್ಮೆ ಕೆಟ್ಟೆಮ್ಮ ಪೊಟ್ಟೊಮ್ಮೆ ತೊಡಂಗಡದಟ್ಟೆ ಕಕ್ಕಟ್ಟ ಪಟ್ಟೊಮ್ಮೆ ಕಾಬೋಟೆಮ್ಮೆ ಡಿಮ್ಮ உடந்தட்டே கபோடோமே கேடே மாடோமே. அமெரிக்க தேசம் முதலாக நீ செல்லும் தேசம். தேசத்திலே கொரோனா வைரஸ் வாதை மரணம் மறுபடியும் அதிகமாகும். தூதுவர்களும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கார தூதுவன் மறுபடியும் அவன் பணியை அவன் ஆரம்பிக்க ஆயத்தமாயிருக்கிறான். அதிகப்படு, வேலைப்படு அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஜனங்கள், அமெரிக்க ஜனங்கள் மரணம் அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும். பூமியில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. அமெரிக்க ஜனங்கள் மேல் மட்டும் தேவனாகிய கர்த்தர் கடவுள் ஏன் கோபமாக இருக்கிறார் சார்? பூமியில் 300க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். எத்தனை நாடுகள் இருப்பது எனக்கு சரியா தெரியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூற ஆரம்பித்த நாளிலிருந்து அமெரிக்காவை பற்றி மட்டும்தான், அமெரிக்க ஜனங்களை பற்றி மட்டும்தான் கூறியிருக்கிறார். இந்து ஜனங்கள் 4 மாசமாக இருக்கு, இந்து ஜனங்கள் தமிழ்நாடு ஜனங்களை பற்றி கூறியிருக்கிறார், கொரோனா பற்றி கூறியிருக்கிறார். ஏனென்றால் அமெரிக்க ஜனங்கள் மேல் அமெரிக்காவில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு வருகிறார். இந்தியாவில் பிறந்தேன், நான் கடைசியாக வாசமாக இருக்கும் போது அமெரிக்காவில் தான் குடும்பத்தோடு வாசமாக இருக்க போகிறேன். இறைவனின் பணிக்காக, கடவுளின் பணிக்காக. அமெரிக்க ஜனங்கள் போய் தேவனாகிய கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும் என்று விருப்பப்படுகிறார். அதனால கொரோனா ஆரம்பித்த புதியத்தில் அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக பாதிப்பை உண்டாக்கினார், மரணத்தை கொடுத்தார். காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. அவர் கோபமாக இருந்தாலும் அமெரிக்கா நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கடவுளுக்கு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று தெரியாது. தற்போது அமெரிக்க ஜனங்களுக்கு மேல் இந்த கருத்தை நீட்டி இருக்கிறார். ஏற்கனவே எத்தனையோ நாடுகள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அமெரிக்கா ஆட்சியில் இருக்க அமெரிக்கா பற்றி மட்டும் தான் தேர்தலை பற்றி இன்னும் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் விரோதமான கருத்தை நீட்டி இருக்கிறேன், ஆட்சி அதிகாரம் முடிவு கூறும் சொன்னார். தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோத்தாரு. ஜோ பைடன் செய்து அவர் ஆட்சியை பிடித்தார். கொரோனா பற்றி பார்த்தும் அமெரிக்கா பற்றி தனியாக பேசுவார். தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நான் அமெரிக்கா பற்றியும் கூறிய தனி பிளேலிஸ்ட் கொரோனா பற்றி போட்டிருக்கிறேன், அமெரிக்க ஜனங்களை பற்றி கூறியதை போட்டிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அமெரிக்கா மேல் அமெரிக்கா ஜனங்களை பிரியமா இருக்க என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, அமெரிக்க ஜனங்களே, அமெரிக்க ஜனங்கள் விரோதமாக என் தேவனாகிய கர்த்தர் கருத்தை நீட்டி இருக்கிறார். 4ஆம் முறை வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தகனம் கேள்விக்குறியாகும்னா ஏற்கனவே பார்த்தோம். நம்ம போன கொரோனா வைரஸ் பாதிப்புலையும் இந்தியாவில் தகனம் கேள்விக்குறியாக இருந்தது. சுடாத பூரா பணங்கள் இருக்கும், தகனம் முறைக்கு இடமே இருக்காது, எல்லாம் காத்திருப்பாங்க. அதனால திரும்ப வரும். 2024 வரும். 2024 சொல்ல வரும்னு என் தேவனாகிய சொல்லியிருக்கார். நிச்சயமாக வரும், விரைவில் வரும். கொரோனா மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா பக்கம் கொரோனா அமெரிக்கா, சீனா, இந்தியா எல்லாத்தையும் பரவலாக எங்கே பரவி கொண்டு இருக்கிறது. அதான் அமெரிக்காவில் அதிகமாக வரும். ஆனால் அமெரிக்காவில் எச்சரிக்கையாக இருங்கள். கடவுளுக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு பயப்படுங்கள், அல்லாவுக்கு பயப்படுங்கள், இறைவனை பயப்படுங்கள், தெய்வத்துக்கு பயப்படுங்கள், ஆண்டவர் பயப்படுங்கள். எல்லாம் ஒருவர் தான் கடவுள். கடவுளுக்கு பயப்படுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அமெரிக்க ஜனங்களே, உலக ஜனங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், உலக ஜனங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் குறிப்பாக அமெரிக்க ஜனம் சொல்கிறேன். நான் அமெரிக்கா பற்றி பேச சொல்கிறேன். நான் வெளியே போங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, டிஸ்டன்ஸ் கடைப்பிடிங்க, கை கால்களை கழுவுங்கள், சேனிடைசர் யூஸ் பண்ணுங்கள், அரசு சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். கொரோனா பாதிப்பு அமெரிக்க ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கும், இந்து ஜனங்கள் அதிகமாக இருக்கும், உலக ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கும். எனவே கொரோனா வைரஸ் பற்றி தெரிந்து கொள்ள அமெரிக்கா பற்றி போட்டிருக்கிறேன், சீனா பற்றி போட்டிருக்கிறேன், இந்தியா பற்றி போட்டிருக்கிறேன், கொரோனா பற்றி போட்டிருக்கிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன். கொரோனா வைரஸ் பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மாமனிதன் இம்மார்டல் யூடியூப் சேனலை பாருங்கள். கொரோனா வைரஸை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், உலக நடப்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.